பாட்டுல கூப்பிடாதேண்ணா. அண்ணா நானே ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன். நான் யாருக்கிட்ட தான் போறது, யாரோட தான் பேசுறது? யாரோடையும் பேசாத. பாரு கோமணம் கட்டிட்டு இருக்கிறாரு பாரு. ஆமா அவர்கிட்ட போனா நல்லா பேசுவாரா? இல்ல பாரு அங்க பாரு ஜமக்கால வீரர் உட்கார்ந்துருக்காரு பாரு. அவர்கிட்ட போ. என்னடி ஒரு வயசு பசங்க போனா கூட பரவாயில்ல. சரி 50 ரூபா குத்தி புக் பண்ணிட்டு போனாரு. அவர்கிட்ட போக அப்படியா? இப்பெல்லாம் முடியாது. இப்பெல்லாம் முடியாதா? சரி இப்ப வேண்டாம். சரியா 5 மணிக்கு போ. அப்பதான் பால் பிச்சு போவாங்க. சரியா இருக்கும் போ. பேசிருப்பாங்களா? ஆள் வந்துட்டு பாரு. அடுத்து டிக்கெட். அவனை வெச்சுக்கோ. என்ன பண்ணப்ப அவகிட்ட இருக்குதா ஆட்டுறா, என்கிட்ட இல்ல. ஆட்டி பார்த்தா ஆடுதா இல்லையா? ஆடல. ஆனப்பள்ளம் ஆனந்த் மாமா அவர்கள் எனக்காக வேண்டி எத்தனை மணிக்கு வர சொன்னாரு? துப்பாக்கினா துப்பாக்கி தொட்டா போன துப்பாக்கி புடிச்சு சவுண்டு போன வெற்றிக்கொடா துப்பாக்கி. துப்பாக்கினா துப்பாக்கி தொட்டா போன துப்பாக்கி துரு புடிச்சு சவுண்டு போன வெற்றிக்கொடா துப்பாக்கி. ஓ ஆனந்தண்ணா உனக்கு தான் இந்த பாட்டு. சூடு இருந்தா அது உடனே வெடிக்கும், ஒரு சொரணை இருந்தா கொஞ்சம் மெதுவா வெடிக்கும். இது ரெண்டும் இல்லைன்னா அது சும்மாவே கிடக்கும், இது ரெண்டும் இல்லைன்னா அது சும்மாவே கிடக்கும். அது சும்மா கடந்தனால தான் இப்ப நெருப்புல காய்ச்சி கிடக்குது ஆனந்தண்ணா. காணா குளிர் வச்சுட்டு அவர் அங்க உடம்பு. யார் அது? அக்னி புயல் மாமா என்ன பண்றீங்க? ஒரு பாவமா எல்லாம் குளிருக்கு சுருக்கி போச்சு. மனசே விட்டுட்டாரு. ஐயோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு. என்ன பண்றது? ஓய் அதான் சுருக்கி போச்சு. சூடு ஏத்திட்டு வா. யார் வேண்டாங்கிறாங்க? அதுக்குதான் நெருப்பு போடுறியா மாமா? அடியே நான் வந்திருக்கிறேனே, நான் யாருக்கிட்ட தான் போகட்டும், என்னன்னு தான் பேசிட்டோம். வேணாம் பண்ணிட்டு யாருக்கிட்ட தான் நீ போலான்னு இருக்கிற? அண்ணா ஓய் என்ன நம்பி நீற? என்னமோ தெரியல பாப்பா. பொட்ட பிள்ளைங்க கண்டா எனக்கு புரு 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 சவுண்ட் அபாயம் பண்ணி வருது பாருங்க. ஓ இந்த தொண்டை அங்க சாகடிக்குதா? ஆமாடி. அப்படியே ஆயா கணேசன் இருக்குது. ஆமா கணேசன் வேண்டாம். கணேசன் வேண்டாம். அடியை ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்து மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை. கொடி மின்னல் போல் ஒரு பார்வை அது ஏனோ மேனோ என்று. கொடி மின்னல் போல் ஒரு பார்வை அது ஏனோ மேனோ என்று. நெஞ்சோடு நெஞ்சை சேர்ந்தாள், உயிரோடு பஞ்சை சேர்ந்தாள். நெஞ்சோடு நெஞ்சை சேர்ந்தாள், உயிரோடு பஞ்சை சேர்ந்தாள். இது காதல் ஏக்கம் தந்து சென்றாய், நாளை என்ன செய்வாளோ? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை. அப்படியா? கேட்கறதுக்கு யாருமே இல்லையா மாமா? நீங்களா கேட்க மாட்டீங்க, அப்படி உட்காந்துருக்கீங்களே. எப்படி முடியாது? அடியை பாப்பா இருந்தாலும் இருந்தாலும் இருக்கட்டும் பாப்பா. அவ்வளவுதானா? வேணுமா? ஏய் அதாவது முன்னையே பிடிச்சி சொல்லு. என்னடி சொல்றேங்க சொல்லுங்க. முன்னையே பிடிச்சி பொட்டிக்காரர் வேற எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு பாடுற, எனக்கு தான் ஒரு பாட்டு பாடுன என்ன பாடுவியா அப்படின்னு சொன்னாரு. அதனாலயே ஒரு வாரம் கிளாஸ் போய் இந்த பாட்டு கத்துட்டு வந்திருக்கிறேன். யாருகிட்ட? பொட்டிக்காரர் பாரு என்ன வேலைத்தனம் பண்ணிக்கிறாரு. யாருகிட்ட? எங்க செந்தில் மாமா கிட்ட. அப்புறம் அதனால என்ன
குதிக்காரரா ஓய் அவர் வேறமா அதனால அவருக்கு ஒரே ஒரு பாட்டு பாடிட்டான். பொட்டிக்காரருக்கா ஆ, பொட்டிக்கார வேலை தானே பார்த்து என்னன்ட்டு பாட்டுக்கேறு மாமோ. ரெண்டுல நீ ஒன்னா தொடு மாமா, இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? ஜல்லிக்கட்டு காலரடிதாமா, நீயும் கொம்ப விட்டு வாழ தொடலாமா? வாய் மேல பூ போட்டு படிப்போமா புது பாட்டு? பாட பண்ணுவாயா? ஆமாமா அதுதானே கேமராக்காரரா இங்க வா வரல ஏன் வரல வேணாம் குளிர் ஏன் குளிர்ந்த பரவாயில்ல போத்திட்டு வா அடிக்க மாட்டவா வேணாம் எந்திரிச்சு வா வாசாமே பாப்பா வயசுக்கு கேமராக்காரர் வயசுக்கு வந்துட்டார் அண்ணா இந்த ஊருக்கு நானே புதுசா வந்திருக்கேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு பாட்டு பாடுறேன் பாடு வா ஓடியா ஓடியா அண்ணா ஏங்க ஏதோ பாட்டு என்ன ஏங்க உங்களுக்கு காது கேட்குங்களா? அத்த மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன் அத்த மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன் அத்தனைய மருந்து போட்ட அடியே உன்னை பார்த்ததுன்னு அடி எங்கிலுமே உனக்கு நின்னுமே சொல்ல ஒரு வார்த்தை இங்கே வரவில்லை அப்படியா? படுத்தா உறக்கமில்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல பழைய உறவுக்காரி பாதையில கண்டுகிட்டு அவளுக நான் அழுக அந்த பூரா சேர்ந்தழுக அந்த மக ஒண்ணு நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு படிச்ச உன்னை மகனே மருந்து போட்ட அடியே உன்னை பார்த்ததுமே அண்ணா உங்கள் பாடல் மிகவும் பிடித்திருந்தது. எனக்கு மாமா என்று அழைக்க மிகவும் ஆசை இல்லை. அதனால் அண்ணா சற்று ஒரு பக்கம் பாக்குறா ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ணை சாய்க்கிறா அவ உன்னட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 இருக்கிறா காலாலே நிலத்திலே கோலம் போட்டு பாட்டுறா பாட்டுடா தம்பி போட்ட கண்ணலிலே கண்ணலிலே பேசுகிறா கேட்கிறா காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா காட்டுடா தம்பி போட்ட கண்ணலிலே கண்ணத்தை பேசுகிறா கேட்கிறா ஒன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது ஒன்ன போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது உன்முக பார்த்ததுன்னா உன்னையெல்லாம் விளங்குது ஒரு பெண்ணை பால் நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் மனமில்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா என்ன தெரியுது? ஒன்னால முடியலனாலும் ஏதோ ஒரு பக்கத்தாலேயாவது கூப்பிட்டு நீ செஞ்சிருவ அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. தெரியுதா இருந்த பொழுதிலும் அடியை ஆனந்த் மாமா அவர்கள் திருப்பி ஆனந்தன் அவர்கள் எனக்காக வேண்டி மீண்டும் 100 ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆமாடி. யா எவ்வளவுதான் வச்சிருக்காரம்மா பொட்ட பிள்ளையும் வெளிய வந்து குத்திக்கிட்டே இருப்பாரம்மா அப்படி இல்லடி, எனக்கும் அவருக்கு ஒரு ரகசிய தொடர்பு இருக்குது. சரி இருக்கட்டும் வச்சுக்கோ வச்சுக்கோ அதனால 100 ரூபாய் அள்ளி அவருடைய சொத்தில் இருந்து எனக்காக அள்ளி கொடுத்திருக்கிறார். சரி சரிம்மா 100 ரூபாய் கொடுக்க லட்சக்கணக்கில் அவருடைய சொத்தில் சேர சரி திருவண்ணாமலையுடைய கோபுரம் எப்படி வளர்கிறதோ அது மாதிரி அவருடைய குடும்பமும் வளரணும் அனைத்து உள்ளங்களும் வளர வேண்டும். ராமோ ஜெயம். அடியே, இருந்த பொழுதிலும் நான் நடத்தக்கூடிய நாடகம் என்னடி? நடத்தவா நடக்கும் அப்படியா? என்ன இது சீக்கிரமா சொல்றேன். என்ன பண்ணணும் எங்கடா இங்கேயே பிடிச்சு அமர்த்துற? பக்கத்துல வந்தா 6 மணிக்கு போடு ஏண்டி இப்படி பண்ற? பண்லடி விடுறி ஏண்டி ஓய் உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி நினைப்பே வரல. யா நீயும் ஒரு பெண்,
நான் பெண்ணா? ஆ, நான் பெண் இல்லை, நான் ஆண். அப்படி பார்த்தா இது ஒரு நீங்களே சொல்லுங்க, ஒரு ஆம்பளை வந்து தொட்டா எப்படிங்க இருக்கும்? எனக்கு அந்த இது உணர்வு வரலீங்க. நான் ஆம்பளடி இல்ல. சத்தியமா ஆம்பளடி இல்ல சத்தியமா ஆம்பளடி இல்ல. நான் பொம்பளடி. பாத்தியா, இல்ல நான் ஆம்பளை தான், ஆம்பளை தான். சரி, அதெல்லாம் நம்ம காலையில பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். சீராக அமைந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபைக்கு என்னடா இப்படி உனக்கு? என்னதான் பண்ணி தொலைறது சரிப்பா. சீராக அமைந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபைக்கு முத்தான முதற்கண் வணக்கம். வணக்கம். அப்படியாக இருந்தாலும் இன்று எதற்காக நாடகம்? அதாவது நம்ம சின்ன தம்பி கவுண்டர் அவர்கள் மாண்டு மடிந்து 30வது நாள் ஆகிவிட்டது. அதனால் அனைவற்று பேர் நம்முடைய பேரன் அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்றாக இணைந்து நமக்காக ஒரு இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் நடத்தக்கூடிய நாடகம் என்னடி அம்மா? கைய மட்டும் தொடாதே, ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குதம்மா. ஏண்டி அவ்வளவு குளிக்க இருக்குது? என் கை சூடாதான் இருக்கும். அப்படியாக இருந்தாலும் நல்ல தங்கா என்று சொல்லக்கூடிய மாபெரும் புண்ணிய நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே, அப்படி பேர் என்னன்னு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். சொல்லட்டுமா? கண்டவர் மதிமா எங்க எங்க மாமா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, வாய் திறந்து. அவர் வாயில வெத்தலை போடுறதா அவருக்கு தெரியும். அடியை கண்டவர் மதிமை எங்க காமர் அதிகள் சூழே. கண்டவர் மதிமை என்ன? பார்த்தவங்க அப்படியே இப்படி ஒருத்தர் பாக்குறாரு இல்ல, அடே அப்பா, அப்படி சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த கண்டவர் மதிமை எங்க காமர் அதிகள் சூழே பச்சை கிளியை போல கொஞ்சம் அழகுடைய என்னுடைய பெயர் அலங்கார சுந்தரி. அலங்காரியம் என்னுடைய செல்லமா என்னுடைய பெயரை அலங்காரின்னு கூப்பிடுவாங்க. எதற்காக இந்த பேர் வந்து தெரியுமா? நானு எந்த நேரம் பார்த்தாலும் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒப்பனைகள், தலை சீவறது, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, எல்லா துணிமணி மாத்திரத்தை எல்லாம் நான் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, பஞ்சு வைக்கிறது எல்லாமே வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அலங்காரின்னு பேர் வச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வச்சாங்க. 24 நாள் அலங்காரம் பண்றதுனால அலங்காரி என்று பேர் வச்சிருக்காங்க. என்ன மாமா? இவன் இத்தனை வேச்சு வந்தா பொட்டிக்கார வாய் திறந்து பேசினாரா? அது எப்படி இந்த பிள்ளை வந்தோன்னு இப்படி வாய் திறந்து பேசுறாரு? பொட்டிக்கார பேர் தெரிஞ்சதா தெரியலையா? தெரிஞ்சதா இல்லையா? தெரியுதா மாமா? அடியை அலங்கார சுந்தரி என்று சொல்லக்கூடிய அலங்காரியாக நான் இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்தார்களே, இப்படி தாயின் தந்தையும் யாருன்னு தெரியுமா? சொல்லட்டுமா? அடி சொல்றேன்.
என்னுடைய பெயர் அலங்காரியாக இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்தார்களே ஆமா இப்படி தந்தையார் பெயரோ நாராயண செட்டியார். நாராயண செட்டியார். ஆமாடி. பேரு நாராயண செட்டியாருக்கும் வைதேகி அம்மையாருக்கும் பரதேசி அம்மாவுக்கும் பரதேசியா வைதேகி அம்மாவுக்கும் வைதேகி அம்மாவுக்கும் அள்ளிச்செல்லமாக ஒரே ஒரு பெண்மணி நான் பிறந்தேன். நீங்கள் பிறந்தீர்கள். உங்கள் பெயர் அலங்காரி. அப்படி நீங்கள் அலங்காரியாக நீங்கள் இருந்தாலும் காலாகாலத்தில் உங்களுக்கு திருமணம் என்பது ஆனதா இல்லையா? அடியை இவ்வளவு அலங்காரம் நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னேனே, ஆமா அது தகுந்தபடியான ஒரு கணவன் வேண்டுமல்லவா? ஆமா ஆமா. அழகெல்லாம் எதுக்காக? ஒரு ஆம்பளை பார்த்தா கட்டிக்கிறதுக்கு தான். அதுக்காக தான் இந்த அழகு. நீ கட்டியிருக்கிறியா இல்ல கள்ளப்புறம் வச்சிருக்கியா? யாரும் தெரியல. சொல்லாதடி. சரிடி. ஆணுக்குள் பெண்ணடக்கம், பெண்ணுக்குள் ஆணடக்கம். நானும் சரி நிகர் பெண் தானே. எனக்கும் திருமணமானது. உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடா அப்படி உனக்கு? நகை எடுத்து வெளியே போடாயா? ஒவ்வொரு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுமா பாப்பா? அப்படி அதான் சொல்றியா? ஏங்க அதான் சொல்றேன். ஆமா என்ன பத்தி உனக்கு தெரியுமில, தங்கமான பையன். அப்படியாக இருந்தாலும் உங்களை திருமணம் செய்தாரா? என்னுடைய கணவன் பேர் என்னவென்று தெரியுமா? என்ன? அடியை. ஓய் அழகிலே தான் சிறந்த அற்புத மன்னன் யார் என்று தெரியுமா? யாரு? அதாவது மானாமதுரை என்று சொல்லக்கூடிய வடமதுரை ஆண்டு வரக்கூடிய இந்திராணி என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் ராமலிங்க செட்டியாருக்கும் பிறந்த கணவன் பெயரோ நல்லெண்ண மகாராஜன். நல்லோட பொண்டாட்டி. ஆமா. வா இப்பதாமா உன் புருஷ கல்லுக்கட்டு சந்தில இருந்து ஓடினாரு. எதுக்குடா? யாருடா? ஓய் கல்லண்ண மகாராஜா. டேய் நான் சொல்றது நீ யார் சொல்றீங்க? அதுக்கு நான் அந்த மாதிரி சொன்ன கல்லண்ண மகாராஜா சொல்றேன். அப்படி இல்ல, நல்லெண்ண மகாராஜன். அட அவரா? ஆமாடி. ஏங்க அவரே சொல்ல மாட்டீங்க வந்தோனே. ஏய் இரு, அதுக்கு இன்னொன்னு இருக்குது. எனக்கு எப்படி தெரியுமா திருமணம் நடந்தது? எப்படி? அதாவது என்னுடைய மாங்கல்யத்தை யார் யார் தெரியுமா தொட்டு எடுத்து கொடுத்தாங்க? முக்கியமான சமாச்சாரம் மாட்டேன். ஆமா. ஏன்னா ஒரு தாலிங்கிறது பெண்ணுக்கு மிகவும் அவசியமானது. ஆமா ஆமா ஆமா. எனக்கு யார் யார் என்று தெரியுமா எடுத்து கொடுத்தாங்க? எனக்கு என்ன 500 பாப்பான்கள் ஒன்று சேர்ந்து எனக்கு அள்ளி எடுத்து கொடுத்தார்கள் மாங்கல்யம். ஆமா. 900 பாப்பான்கள் ஒன்று சேர்ந்து எனக்கு தொட்டு எடுத்து கொடுத்தாங்க. ஏன்டா ஓடுற? ஏன்டா பண்ணுவாயா? குளிரா இருக்கா உங்களுக்கு? குளிர்னா என்னடா பண்றீங்க? அவன் எதுக்கு திரும்ப கத்துறான்? அப்படி 900 பாப்பான்கள் எனக்கு தொட்டு எடுத்து கொடுத்தாங்க. 700 பாப்பான்கள் ஒன்று சேர்ந்து எனக்கு எடுத்து மாங்கல்யத்தை கொடுத்தாங்க என்னுடைய கணவர் கையிலே. இத்தனை பேர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. வாய் தாங்கிச்சா? என்னடா வாயே? பொண்டா வாயடா, ஆளுக்கார கட்டிட்டு நீ எங்கடா வாய் பார்த்துன்னு கேக்குறேன். இல்லம்மா இத்தனை பேர் எடுத்து கொடுத்துட்டு வாய் வாய். அட அவங்க வாய் கட்டனா? எதுக்கு? அம்மா வாயின்னு சொன்னாங்களே. வாடா. அடியே அப்படியாக இருந்தாலும் நல்ல மகாராஜனை திருமணம் செய்து சீரும் சிறப்புடனே வடமதுரையை ஆட்சி செய்து வந்தாலும் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இல்லற புணர்ச்சியில் ஈடுபட்டு அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கிறார். நல்ல கண்ணு என்று சொல்ல எனக்குடி ஒழுங்கா போய் ஏன் பல்லு சொல்றா சார் கொண்டு போயிரு. ஏன் நம்ப மாட்டேங்கிறான்? எனக்கு தெரியாதா? சொல்ல தூங்கிட்டே இருக்கு சொல்லி ஏன் நம்ப மாட்டேங்கிறான்? ஆறு அந்த குழந்தை நீ குழந்தை பெத்த? ஆமாடி. என்னடா தொலைவர? நீ பிள்ளையே பெக்கல. எப்படி சொல்ற? எனக்கு தெரியும். எதனால சொல்ற? பிள்ளை பெத்துறவங்க யாரு பிள்ளை பெக்காதவங்க யாரு நான் பார்த்தானே கண்டுபிடிச்சேன். ஒட்ட பிள்ளை பெத்து இருக்குது, பிள்ளை பெத்துக்கிறது பிள்ளை தெரியும். ஏய் அலை எத்தனை பேர் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஏப்பா எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரே ஒரு அள்ளி செல்லமாக ஆண் குழந்தை பெற்றெடுத்தேன். நான் சொல்றேன் ஒரு குழந்தைய பிறக்கலைங்க. ஏங்க நான் பெத்தெடுத்த நான் சொல்றேன். இந்த புண்டவாய் ஆளுக்காரன் எங்க போற இறப்பனியே தெரியல. இவன் வந்து இல்லனுங்க நான் எப்படிதான் சொல்லுவாப்பா? குழந்தை பிறந்திருந்தா இந்த கோசா பழத்துல எப்படி வரிவரியா எப்படி கோடு இருக்குது? ஆமா. அது மாதிரி இந்த வயித்துல கோடு இருக்கு. உனக்கு கோடே இல்ல? அப்படியா? எனக்கு அதெல்லாம் எல்லாமே எடுத்துட்டாங்க. நானே பெற்று எடுத்து விட்டேன். நீ எப்படி பெற்றுக்கிட்ட? அம்மா அப்பா குழந்தை பிறக்க போகுது அப்படியே பெற்றுக்கிட்டியா? அப்படி பெற்றுக்கிட்டேன். என்னுடைய பையன் பேரு தெரியுமா? நல்லக்கண்ணு என்று சொல்லக்கூடிய கார்த்திகேயன். அப்பா அப்படியாக இருந்தாலும் என்னுடைய கணவருடைய கூட பிறந்தவங்க நல்லத்தங்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு தங்கை. என் கணவர் அண்ணன் நல்லண்ணன். இருவருமே சீரும் சிறப்புடனே வாழ்ந்து வந்தாலும் இருந்த பொழுதிலும் வந்த காரணம் தன்னுடைய கணவர் உடனே அழைத்து வர சொன்னார். அப்படியா? போய் பார்க்கலாமா? அடியை அப்படியாக இருந்தாலும் என் கூடவே வேலை செய்து கொண்டு இருக்கின்ற என்னுடைய தோழிப்பெண்
இருக்கிறா. பின்னாடி கோழி பெண் இருக்குது. கோழி பெண் இல்லடா, கோழி பெண். செங்கமலம். செங்கமலம் பாதி. அதி சீக்கிரமாக இந்த அலங்காரி தேவி நான் அழைத்தேன் என்பதற்காக சொல்லிவிட்டு கூட்டிட்டு வரியா? எங்கடா தொட்டு தொட்டு பேசுறேன். சரி பண்ணு பாப்பா. சரி அண்ணா போயிட்டு வரேன். போயிட்டு வரட்டுங்களா? சொல்லுங்க. போயிட்டு வராது அங்கேயே எடுத்துக்கோ. போயிட்டு கூட்டிட்டு வர போ. சீக்கிரம் வந்து
அதான் சொல்லுவோம் நீ வரலாமா கூப்பிடு ஏடா இருடா ஏய் இருடா மொன்ன சாப்பிட்றா ஏய் என்ன பிரச்சனை என்ன வேணும் சொல்றா ஏய் இருடா என்ன வேணும் இப்ப என்ன பாட்டு பண்ணா நான் பாட்டு இருடா பாட்டு பாடி சிறுபுடுடா வச்சுக்கோ ஐடி முடிச்சுட்டு வருது நல்லா இருக்கு சொல்லு மச்சான் என்ன பாட்டு பண்ணா பிள்ளை வந்து போச்சு ஆமா பிள்ளை உள்ள போயிடுச்சு உள்ள போச்சு அதனால பாட்டு 2 பாட்டு பாடினேன் அத்தை என்ன பாட்டு பண்ணா ஒருத்திக்கு 2 காலு ஒருத்திக்கு 4 காலு ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லைன்னு அதுக்கு என்ன அர்த்தம் ஓ அர்த்தம் கேக்குறியா என் பாட்டில் பிழை கண்டுபிடித்தாய் உன் பாட்டில் புழல் கண்டுபிடித்தேன் புலனல்றா உன் புலல் அங்க இருக்குதுடா ஆடா பிள்ளை ஓ ஒருத்திக்கு 2 காலு ஒருத்திக்கு 4 காலு ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லைன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன் கோழிக்கு எத்தனை காலு கோழிக்கு 2 அதான் சாட்டிட்டு போடு கோழிக்கு எத்தனை காலு 2 ஏய் அடிக்க மாட்டேங்கடா ஆட்டுக்கு எத்தனை காலு ஆட்டுக்கு 4 பாம்பு கால் இருக்குதா இல்லையா அப்புறம் என்னடா பாட்டு அடிக்க மாட்டேன்டா அடிக்காதீங்க பாம்பு கால் இருக்குதா இல்ல அப்புறம் என்னடா பாட்டுல பிள்ளை கண்டுபிடிச்சா சரி அதுதான் போகட்டும் ஒருத்திக்கு சின்ன ஓட்டை ஒருத்திக்கு பெரிய ஓட்டை ஒருத்திக்கு சுத்தமா ஓட்டை இருக்கிற ஓட்டெல்லாம் அது எப்படா பண்ண முடியும் ஓ இதுலயும் பிள்ளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒருத்திக்கு சின்ன ஓட்டைன்னு துணி தைக்கிறோம்ல ஊசி ஆமா அந்த ஊசிக்கு ஓட்டத்தை பெருசு சின்னது அரிசி மூட்டை தைக்கிறோம்ல கோன் ஊசி அதுக்கு ஓட்டத்தை பெருசு அது பெருசா இருக்கும் இத்தனை வயிறு போகுது இல்ல அதுல குண்டு ஊசி இருக்குதா அதுல ஓட்ட இருக்குதா இல்லையே அப்புறம் என்னடா பாட்டுல படம் கண்டுபிடிச்சாங்க எப்படிடா பாட்டுல கண்டுபிடிச்சா அடுத்து தண்ணி சொன்னாங்க அடுத்து தண்ணாங்க சொன்னாங்க தெரியல அவனே அடுத்து சொன்னா ஒருத்திக்கு 2 காம்பு ஆமா ஒருத்திக்கு 2 காம்பு ஒருத்திக்கு 4 காம்பு ஒருத்திக்கு சுத்தமா காம்பு இல்லன்னா ஓ ஒருத்திக்கு 2 காம்பு ஒருத்திக்கு 4 காம்பு ஒருத்திக்கு சுத்தமா காம்பே இல்லைன்னு இது நல்லா தெரிஞ்சுக்கோ ஆட்டுக்கு எத்தனை காம்பு ஆட்டுக்கு 4 2 ஆட்டுக்கு 2 காம்பு மாட்டுக்கு எத்தனை காம்பு 4 கோழி காம்பு இருக்குதா இல்லையா அப்புறம் எங்கடா பாட்டுல எங்கடா படம் கண்டுபிடிச்சா ஏய் ஆறாணி பைத்தியக்கார ராகலாம் இருக்குறா இருங்க பட்டாசு கிளப்பிடும்டா என்ன கோமலை ஏய் பிள்ளை எப்படி பிள்ளையா வருமா பிள்ளை வருமா அருமையான பிள்ளைடா வா அந்தாண்ட கூட்டு போய் காட்டுற மாதிரி ஏய் இருடா எங்க இருந்து முடிச்சடா இதுதான் நம்ம சேலத்துல போய் பிடிச்சிட்டு வந்தோம் ஆமா பிள்ளை சூப்பரா இருக்குறாடா சூப்பரா இருக்கும் எருமை டெல்லி எருமை ஆண்டவா பைத்தியட்டேன் அச்சத்தோட ஒரு ஓடியாருது பாப்பா ஏகே கோமாளி மாமா இவன் வந்து சூப்பரான பிகர் எனக்கு அடிக்குதுடா அதிர்ஷ்டம் கோமாளி உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது அவர் பாரு அமுத்தி வச்சுது அவர் போய் எழுப்புனே எங்கடா குளுத்துல தொங்கி போச்சுறாங்க ஏகே இப்படி அழகா ஒரு பொண்ணு வந்திருக்குதே என்ன பார்த்து ரசிக்க மாட்டீங்களா அருமையா நசுக்கும் பாப்பா எப்படி நசுக்கி என் பேரே போயிருச்சு சீக்கிரம் எழுஞ்சு போயிருவேன் சரி வேண்டாம் எனக்கு தொட்டையினா அதனால தெரியுதாயா அடி என்ன அடி ரக்கம்மா பல்லாக்கு நிலப்பை என்னடி குடும்புடடி இது கண்ணாடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அடி என்ன அடி ரக்கம்மா பல்லாக்கு நிலப்பை என்னடி குடும்புடடியா இது கண்ணாடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி 5 ரூபாய்க்கு மணிமாலை இவன் கலந்துக்கு பொருத்தமடி 5 ரூபாய்க்கு மணிமாலை இவன் கலந்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அவ கண்ணுக்கு வருத்தமடி என் அத்தை என் பத்து என் ராக்கு என் மூக்கு என் மூக்கு அதுக்கு தான் வண்டியில போவோம் என்ன பண்றது அண்ணா குருபர் அண்ணா வாண கொஞ்சம் அண்ணா இங்க வாண அண்ணா எங்க கொள்ளக்காரே ஐயோ அவனை கூப்பிடாத பாப்பா நீ யாரு வேணா கூப்பிடு பாப்பா ஒட்டிக்கா தாத்தா கூப்பிட்டாங்க அந்த பிள்ளை கூப்பிடு வர ஏங்க எங்கடா பிடிக்கிற டேய் பல்லு முன்னாடி இருக்கிற பல்லு கொட்டி போயிடும் அதுக்கே வா ஆமா சரி இங்க பாரு அவன் கெட்ட கெட்ட பேசுறானே அவள எதுவும் கேட்க மாட்டியா ஏன்டா பேசுற அப்படி அதான் நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கிறத பக்காலே ரைட்டு மாமனாரே சரி ஓகேடா ஓகே சுத்தமா சுத்தமா அண்ணா போனால் போகட்டும்
எங்க நெளியில விடுங்க. எங்க போட்டோம்? எங்கேயும் போகாது, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாது. எங்க மேல போடு. எங்கட பாக்க என்னையா பண்ணிட்டோம்? மாட்டுக்கு மடி மேல கண்ணு, மனுஷனுக்கு முளை மேல கண்ணு, மக்கள் மேல கண்ணு, மக்கள் மேல கண்ணு. என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? அவங்க பேசிட்டு போறாங்க, நைட் பேசிட்டு இருக்கிறோம். டேய் கோமாளி ஓய் ஓய் ஓய், என்ன பண்ணாங்க சரிப்பா. ஓய் ஏய் என்னடா போயிட்டு செட்டுக்கு பைத்தியம் முடிச்சிருந்தா ஏங்க ஓய். அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். சரிம்மா. பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் வேண்டாம். போனால் போகட்டும். ஆமாமா, மாடு ஒண்ணு சேர்ந்தா மலை மேல ஏறுமாய்யா, ஈரான ஒண்ணு சேர்ந்தா சொலக்காட்டுக்குள்ள போலாம் சார். சோளக்காட்டுல போய் சோவ உரிப்பேன் நாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. நான் சோவ உரிச்சு கொடுப்பேன், அம்மா கட்ட கட்ட அப்படி லைட்டா அப்படி தூக்கி விடுவேன். அப்படியா? சரி அண்ணா, உனக்கு கேடுகால கட்டிக்கு செல்ல வேண்டாம் அப்படி வேண்டாம். இருந்தால் தெய்வலோகத்தில் கூடினார், தேவர் சபை. அது தேவர் சபை. கண்ணு. இப்படி பூலோகத்தில் கூடினார் ஆ. புண்ணியமான ராஜசபை. ராஜசபை. இந்த ராஜசபைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்போம். ஆமாமா, அப்படியா? இன்னும் யாருன்னா சின்னத்தம்பி கவுண்டர் அவர் மாண்டு மாண்டு மடிந்த காரணத்தினால் ஆ. அவருக்காக இன்று ஒரு நாள் நம்மளுக்கு தேரா திருநாளா தெருக்குத்துன்னு சொல்லி ஆமா சார். இன்று ஒரு நாள் நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. செய்திருக்கிறார்கள். ஆமா, ஆமா சார். அவர் வாழ்ந்த காலம் போதுன்னு ஆமாங்க. இந்த வயலோகத்தை விட்டு போறாங்க. சரி. பொழைச்ச காலம் போதுன்னு பொண்ணுலோக போய் சேர்ந்தாங்க. ஆமா ஆமா. அப்படி படிக்கிற ரேபாடு. இந்த மண்ணிலே மறைந்தாலும் ஆ. நம்மளுடைய ஐயோ சாமி, நான் போட சொன்னேன். அது அவர் பொம்பளைய பார்த்தா ஒரு சந்தோஷம் வந்துச்சப்பா. அந்த முதல்ல பக்கத்துல வரும்போது அப்புறம் சரி சரி விடு விடு விடு. இந்த மண்ணிலே மறைந்தாலும் நம் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேல்படிக்காக ஆ. 50 ரூபாய் பின்வழங்கியுள்ளார். அவர் குடும்பப்பட்டது என்றும் நினைக்கிறதா, எப்போதுமே பார்க்கடலா. ஆமா. எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து ஆ. வாழ வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ராமோஜயம். அண்ணனா, அப்படி இருந்தாலும் நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நல்ல தேங்காய் நாடகம். நல்ல தேங்காய் இல்ல, நல்ல தங்கால் நாடகம். நல்ல தேங்காய் நாடகத்தில் ஆமா. நீங்க வந்தபடி நான் வந்தபடியா? ஆஹா. நான் யார்? என்னுடைய பெயர் பெயர் என்ன? என்ன? வான சொல்றேன். ஓடு பாபா. டக்கு டக்கு. அடியாட வேகம் பண்ண பழக்க. அப்படியே விரலொலி போலே.
என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? ஆமா. ஆயிரம் மின்னலிலே ஆஹா. ஒரு ஜோதி மின்னலை போல என்னை போல் வாழ பருவம் இல்ல ஆஹா. சோழ குயில போல போல. மற்ற இளையழகி இளையழகி. நான் உச்சமே இல்லாத ரூபி. இல்லாத ரூபி. சரிம்மா. என்னுடைய பெயர் செங்கமலம். எத்தனை மோளா? செங்கமலம். துளிர் காய்க்கிறான். செங்கமலம். அடியே தங்களுடைய பெயர் செங்கமல தாதி. ஆஹா. செங்கமல தாதியாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தேன்? யாரால் பிறக்கப்பட்டேன்? சொன்னால் தெரியும். எனக்கு 10 மாதம் ஆஹா. 300 நாள் சரி. வாழ்ந்த சிவநாடிகள் ஆஹா. அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தார்களே தாயும் தந்தை. யார் தெரியுமா? யாரம்மா? நான் சொல்லட்டுமா? ஓடும்மா. அப்படிமா ராஜத்தி அடியே, 10 மாதம் தான் சுமந்தேன். அம்மா, தான் சுமந்தேன். செங்கமலம் தாதி பாப்பா. ஆமாலே. நாங்க ஒண்ணுக்கு போதும். ஒண்ணுக்கு போயிட்டு முடிஞ்ச முடிச்சிட்டு வா. மூஞ்சி போயிட்டு போட்டாங்கம்மா. நீ போறியா? ஒண்ணு போறதா? ஒண்ணுக்கு வருது எவ்வளோ? ஒரு ரெண்டுக்கு வருதாம்மா அவருக்கு. பாப்பா. அடியே, ஓய். அப்படி என்னுடைய தாயார் யார், தந்தை யார்? யாரம்மா? என்ன இப்படி கேக்குறீங்க? ஆமாங்க. உங்க அப்பா யாரு? உங்க அம்மா யாரு? சொல்லு பாக்கலாம். எங்க அப்பா அம்மாவா? எங்க அப்பா அம்மா பேர் சொல்ற மாதிரி இருந்தா அட சொல்லு. இல்ல உனக்கு பார்த்து புருக்குது இல்ல. எங்க புடுங்குது? இல்ல பனிக்கு அப்படி இருக்குதாயா? கம்பி காய வச்சு ஏத்தி விடுவாமா. எதுல ஏத்துவ? போலாம் இல்லையா? வாயில. ராமசாமி. அடியே, போய் உன்னுடைய தாயார் யார், தந்தை யார்? யாரு? எங்க தாயார் தந்தையார். ஆமா. எங்க அம்மா பேரு கொஞ்சாயி. சரி. எங்க அப்பா பேரு கொஞ்சப்பேன். சரி. உன் பொண்டாட்டி பேரு? என் பொண்டாட்டி பேரு கூதி பேரு குப்பாய். என்னோட பேரு என்ன? ஆமாப்பா ஆமா எனக்கு தெரியும். ஏங்க ஓய் என்ன பேரு கெட்ட வார்த்தையா வருது? இல்லம்மா பேர் அப்படிதான் வச்சிருக்காங்க. பேர் அப்படிதானா? பேர் அப்படிதான். உன் பேர் என்ன? என் பேர் தடிபடுத்த தாண்டவராய். ஐயோ யா அண்ணா, ஓய் ரொம்ப நல்லது. ஏமா அப்படி இருந்தாலும் என்னுடைய தாயார் யார், தந்தை யார்? யாரு? சரி சரி சொல்லம்மா. என் தந்தை யார் பெயரோ புனிதராஜன்.
சரிம்மா. தாயார் பெயரோ புனிதவல்லி. புனிதவள்ளிக்கும் ஆமா. புனிதராஜனுக்கும் நான் மகளாக பிறந்து சங்கமல தாதியாக நீங்க வாழ்ந்து ஆமாடி. சரி அப்படி இருந்தாலும் நான் யாரிடத்தில் அடைக்கலமாக இருக்கிறேன். ஓ அடைக்கலமா இருக்கிறீங்களா? ஓ நான் கூட இத்தனை நாள் நீ வேற எங்கேயும் தெரு சுத்திட்டு இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தம்மா. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. என்னப்பா தெரியல பார்த்தப்பா அப்படி ஜம்முன்னு பாரு கால் மேல கால் போட்டு பீடி குடிக்கிறாரு. நைட் ட்ரெஸ் பாத்து போரும் கூத்து ஆடுற மாதிரி வந்துருக்கு நினைக்கிறேன். இல்ல இல்ல அந்த வந்ததுல நான் அம்மா சொல்லிட்டு இருக்குது, நாளா சொல்லவே இல்லை. அந்த அம்மா பிரச்சனையா மச்சாண்டார் எது கூத்தானோ நான் சரி சரி இல்ல இல்ல என்ன சொல்லிட்டு இருக்கு, நீ பாட்டு நீ கமெண்ட் போடு. உங்களை நைட்டி போட்டுக்கிட்டு என்ன கழட்டு நான் நைட்டில கழட்டல. ஒண்ணு கட்டாயம் அப்படி இருந்தாலும் ராஜனுக்கும் புனிதவல்லிக்கும் நான் மகளாக பிறந்து நீங்கள் யார் இடத்தில் அடக்கலமாக இருக்கீர்கள்? இடத்துல தெரியுமா? எங்களுடைய நாட்டை ஆண்டு வரக்கூடிய மகாராணி இருக்கிறாங்கல்ல, அலங்காரி சுந்தரம், அவர்களிடத்திலே தாதி பெண்ணாக நான் பணிபுரிந்து வருகிறேன். அங்க வேலை செஞ்சுட்டு வரீங்க? ஆமாடி. அப்படி இருந்தாலும் தினமாக இதற்காக வந்த என்ன காரணம்? தங்களுடைய மகாராணியமாகப்பட்ட அலங்காரி அம்மா அப்படி உடனே உங்களை அழைத்து வர சொன்னா போடா புறப்படு. தாதி பெண் வந்திருக்கிற எப்படி அழகா இருக்கிறாளா? ஒன்னாட்ட அழகு இல்ல ஆயா. அப்படியா? அழகு அப்படி சொல்ல பார்த்தா அழகா தெரியலையா? ஆயா சொல்லு. நீ நல்லா தாங்க. அப்படி சொல்லு. இது நல்லது, நீ தான் வாயாடி. ஏன் அப்படி சொல்ற? ஆமாம்மா அடியே அப்படி இருந்த பொழுதிலும் அம்மா உங்களுடைய பாதாரம் இந்த கமலங்களை உங்கள் தாதியாகிய சங்கமாதாதி உங்களுடைய பாதாரம் இந்த கமலங்களை மல்லிகை முல்லை மனோரஞ்சிதம் போன்ற வாசனாதி மலர்களை பறித்து வந்து உங்களுடைய பாதங்களை பன்னீரால் கழுவி என்னுடைய வட்டாடியால் துடைத்து நான் பாதம் பிடித்தேன். அம்மா உன்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் என்றுமே சுகபோகமாக வாழ்ந்திருப்பாய். அம்மா இருந்த பொழுதிலும் அதாவது மன்னன் உனக்கு எனக்கு கணவன் அப்படியா அழைத்திருக்கிறார். எனக்கு கணவனா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? என்னடி என் பொழப்புல வந்து உழைச்சு உறுதியா எடுக்குது? ஏண்டி ஏயா ஒரு நாளைக்கு புறத்தை ஒட்டு கொடுத்தா என்ன ஆயிரும்? ஏயா வருஷம் முள்ள வச்சிருக்கிறாரு. இவளை முதல்ல வேலையை விட்டு நிறுத்தணும். எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி. என்னங்க இப்படி வேர்க்குது? ஐயோ ஏய் ஐயோ அடே ஏசிகால போட சொல்றேன். ஏய் நான் இவ்வளவு இங்க இருக்கிறது மறந்துட்டு பேசிட்டு இருக்காத. என்ன அப்படி என்னுடைய கணவர் இடத்துல போய் ஐயோ வேர்க்குது ஏசிகால போட. கண்ணே அலங்காரி
மன்னா கண்ணே நல்லா இருக்கீங்களா? தள்ளு பாதி இந்தியா பாப்பா தொட்டி தள்ளுப்பா கண்ணே ஐயோ தள்ள சொல்ல. என்னடி இருக்க 4 சுத்து பெருசாகிட்டே இருக்கிறியாடி என்ன வர அப்படி இல்லைங்க. ஆ. நீங்க நல்லா வச்சிருக்கீங்க. அப்புறம் பெருசாவாத என்ன? என்னது கண்ணே ஐயோ, நீ தோழி பெண்ணம்மா வாங்க இப்படி என்னங்க? ஏமா என்கிட்ட வர மாட்டேங்கிற பக்கத்துல கண்ணு தோழிப்பெண் என்ற இடத்திலே மட்டும் இரு. சரியா? இங்க பாருங்க, நீங்க இருக்கும்போது கூட்டிட்டு ஓட அவ பிரச்சனை. யார் பிரச்சனை? என் பிரச்சனை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கெல்லாம் என்ன மாதிரி எத்தனை குடிநீங்களா கெடுக்க மாட்டேன். என் பிரச்சனை கூட்டிட்டு ஓடுறதா? அம்மா பாருங்க, நீங்க இருக்கும்போது உங்க வீட்டுக்காரருக்கு அத்தனை வேலையும் நீங்க பாத்துக்கிறீங்க. நீங்க இல்லாதப்ப உங்க வீட்டுக்காருக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா வேலையுமே நான் தான் பாக்குறேன். என் மனசா பாவி மனசா எனக்கு அப்பயே தெரியும். என்ன செக்கெல்லாம் நான் இருக்கிறேன். நான் இல்லாத நேரத்துல கீழே இருந்து மேல எல்லாம் பண்ணுவாங்க. என்ன இல்லையடி எனக்கு தேவையான அடிப்படை படுவதெல்லாம் நீ இல்லைன்னா அவ செஞ்சிருக்க என்னன்னு தெரியல. இப்ப கொஞ்சம் சில காலம் பார்த்துதான் இருக்கிறேன். ஆனா அது என்னன்னு கண்டுபிடிக்கல. மாப்பிள்ள உனக்கு இருக்குது. அப்புறம் கண்ணு அலங்காரி எப்படி மன்னா உங்களுடைய பாதார கமலங்களை நானும் என்னுடைய மகாராணியாகிய அலங்காரி சுந்தரமும் உங்களுடைய பாதத்தை நாங்க பணிந்திருக்கிறோம். மன்னா முதல்ல இவ்வளவு வேலையை விட்டுட்டு நிறுத்துங்க. அப்படியா? ஆமா சொல்லக்காரங்க ஆளுக்கார கட்டிட்டு நீ எனக்கு எப்படியா ஏன் தேவதை தேவதை இந்த பரத பூவகத்தில் என்றுமே நலமாக இருப்பாய் சுவாமி. இருந்த பொழுதிலும் ஏங்க இல்லாத நேரத்துல இப்படியே நாம பண்ணிட்டு இருக்கிறான் கண்ணே மன்னா. இருந்த பொழுதிலும் அன்றாடம் தினமும் உங்கள் பாதத்தை பணிவதும் நீங்கள் எங்களை வாழ்த்துவதும் வழக்கம். இருந்த பொழுதிலும் சீக்கிரமாக வளர்த்தீர்களே அன்பு தேவியாகிய அலங்காரியை எதற்காக? என்ன விஷயம்? என்ன விஷயம் தெரியுமா? என்றுமில்லா புதுமையாக இன்று எனக்கு பகலிலே நித்திரை வருகிறது. அதனால என்ன பற்றி தெரியவில்லை. என்றுமில்லா புதுமையாக எனக்கு பகலிலே தூக்கம் வருகிறது. சற்று நேரம் உடைய பஞ்சனை மத்து மேல உன் மடி மீது தலை வைத்து தூங்கலாம் என்பதற்காக நான் நிற்கிறேன்.
எனக்காக அண்ணா, உடனே ஆணையிடுங்கள். 5 அடுக்கு பஞ்சமத்தை, 6 அடுக்கு மல்லிகைப்பூ. சரி. உடனடியாக உங்களுக்கு பந்தனை அலங்கரிக்கிறேன். சீக்கிரமாக ஏற்பாடு செய்யுங்க. அப்படியே இருக்கட்டும் அண்ணா. ஓட்டுறேன். எது போறீங்க? அண்ணா, கண்ணே பாட்டு பாடலாமா? பாடம்மா. ஆரிரரிர ஆரிரரிர ஆராரோ. அண்ணா, உனக்கு ஆரிரண்டா. நூறாரோ. நித்திரை போ. மன்னா, உனக்கு சித்திரப்பான் தொட்டலியே. ஐயோ தக்கா 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 கண்ணே சுவாமி, கண்ணே அலங்காரி. ஐயோ சாமி. அடே கரவொன்று கண்ணே தாடி. யாரோ நல்ல தக்கா வருவதாக கனவு பஞ்சநகத்தை அலங்கரிக்க சொன்னீங்க. நாங்களும் அலங்கரிச்சோம். திடீரென்று கண் விழித்து ஏதோ அழுகுறீங்களே, என்ன பண்ணா அது உங்களுக்கு? தோழி பெண்ணே கண்ணே அலங்காரி சுவாமி, அதை எப்படி நான் சொல்வேன் கண்ணே. ஐயோ என்னங்காச்சு ஏதுங்காச்சு? என்றுமில்லா புதுமையாக ஆம்பளைங்க பகல்ல தூங்க கூடாது. அப்படி இருக்கு நான் தூங்கும் போது
தங்கையா ஆமா மன்னா கனவு கண்டதாலே நீங்க கலங்கப்பட வேண்டாம் மன்னா கனவு கண்டதாலே நீங்க கலங்கப்பட வேண்டாம் கட்டிலுக்கு மேல அது காமதிக்கிற வேலை கட்டிலுக்கு மேல அது காமதிக்கிற வேலை மன எட்டி பார்த்ததால உன் கலங்கி போச்சு மூளை அண்ணா எதற்காக கவலைப்படுறீங்க ஒரு ஆம்பளை பகல்ல கனவு கண்டிருக்கிறேன் ஆ. என் தங்கச்சி சின்ன சிறு வயதுல ஆ. செல்ல கல்யாணம் செய்து வைத்தேன் உண்மைதான் எவ்வளோ சீதனம் நான் கொடுத்து ஆ. என் தங்கையால் அவளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தேன் ஆ. அப்படி என்றுமில்லா புதுமையாக இன்று நான் நித்திரையாக வேளையில என் தங்கையானவள் நல்லதங்காலோ ஆ. தன் 7 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு ஆ. அண்ணா அண்ணா என்று என் வாசல் தேடி வருவது போல் நான் கனவு கண்டினேன் ஏங்க ஒரு நாடாளும் மன்னன் ஆ. இப்படி கவலைப்படலாமா சரி. கனவு கண்டதால நீங்க கலங்கப்பட வேண்டாம் ஓ கனவு கண்டதாலே நான் கலங்கப்பட வேண்டாம் வேண்டாம் ஆ. கட்டிலுக்கு மேல ஆ. அது காமசுத்திர வேலை ஓஹோ. எதற்காக தெரியுமா ஆ. அதாவது ஆ. உங்க தங்காளுடைய ஆ. நல்ல தங்காளுடைய ஆ. திருவுருவப்படம் ஆமா அதாவது முன்வாசலில் இருந்து ஆ. பின்வாசல் வரியிலாக ஆ. அதாவது நீங்க ஆ. படுத்திருக்கிற ஆ. படுக்கறையில் முதலானது ஆ. மேலே என்ன தெரிகிறது ஆமா தங்கையினுடைய திருவுருவப்படம் நான் தூங்கி எழுந்தவுடனே ஆ. என் தங்கச்சி முகத்தில் தான் முடிக்கிறது தூங்குறப்ப முடிச்ச உடனே பாக்குறது உங்க தங்களுடைய முகம் தான் ஆமா. தூங்குறப்ப பாக்குறதோ என் தங்கச்சி முகத்தான் அதனால ஆ. அந்த கட்டிலுக்கு மேல காமசூத்திர மேல ஆஹா. அதனால உங்களுக்கு ஆ. அப்படி தங்கவே நினைச்சு புலம்புறதுனால பாக்குறதுனால ஆ. அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட கனவு வந்திருக்கும் பகலில கண்ட கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அதுவும் தான் இல்லாத போகட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப என்ன நான் சீதனத்தை வச்சு கொடுத்தீங்க வேல் நிறைய நிறைந்திருக்க வெள்ளாடு சீதனம் பட்டு நிறைந்திருக்க பால் மாடு சீதனம் குளம் நிறைந்திருக்க குட்டியாடு சீதனம் இத்தனை சீதனத்தையும் அள்ளி கொடுத்தீங்க உட்கார்ந்து மோர்க்கடிக்க பொன்னாலே முக்காளி சாய்ந்து மோர்க்கடிய சரபலியும் பொன்னாலே இத்தனை சொத்து சொகத்தை அள்ளி கொடுத்துட்டு நீரும் நெருப்பும் தவிர அனைத்துமே நீங்க அள்ளி அள்ளி கொடுத்தீங்க உங்க தங்காளுக்கு யார் ஒருவருமே கொடுக்காத அளவுக்கு சீதனம் என் தங்கச்சிக்கு நான் கொடுத்தீங்க கருவேப்பிள்ளை முதலாண்டு எந்த ஒரு பெண்ணுக்குமே கொடுக்க கூடாது அந்த கருவேப்பிள்ளை முதலாண்டு நீங்க கொடுத்தீங்க படுத்துக்கிட்டு 10 தலைமுறை தின்னா கூட அந்த சொத்து சோகம் எதுவுமே அழியாது அப்படி இருக்கும்போது உங்க தங்கா அதற்காக நம்ம அரண்மனைக்கு வர போறா பண்ண அது மட்டும் இல்லாம உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது 41 வருஷம் 41 வருஷமா வராத தங்க இன்னைக்கு மட்டும் வரவா போறான் நீங்க கண்ட கனவெல்லாம் பலிக்காது நீங்க பகலிலே கண்ட கனவு பலிக்காதுங்க நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் இந்த உலக பிரபஞ்சத்திலே யாருமே கொடுக்காத அளவுக்கு சீதனம் உங்க தங்கச்சிக்கு கொடுத்துருக்கீங்களே 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டாலும் உங்க தங்கச்சிக்கு குறை என்பதே வராது முடியவே முடியாது அப்படியாப்பட்ட சீதனம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு இப்படி ஒரு கவலை வரலாமா ஆயா பொண்டாட்டி சொல்றது வாஸ்தவம் தானா ஆயா ஆமாப்பா நீங்க எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இருந்தாலும் இதோ நீங்க சொன்னது போல என் மனமா அது நான் அதாவது பொறுத்துக் கொள்வேன் இருந்தாலும் இத கண்ணே இதோ நேற்று நம்முடைய குடிமக்கள் வந்து இதோ காட்டில இருக்கும் மிருகமெல்லாம் வந்து நாட்டில இருக்கும் என் மனைவியானவர் தெரியலையா தெரியல இந்த பக்கம் வாடி ஏன் போகுது
இருக்கட்டும். ஏப்பா என்ன தெரியுதுங்க. இந்த பக்கம் வாங்கப்பா. இல்லைங்க, எங்க நிக்கிறேன்? மகாராணி பார்த்து வெகு நாள் ஆச்சு. ஆமா ஆமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாருங்களுக்கு என்ன அதாவதுங்க, ஆ, நாங்க வடகோடி கானகத்தில் வாழக்கூடிய ஆ. குடிகார மக்கள். நாங்களும் பெரும் குடிகார மக்கள். என்ன இப்பதான் குடிச்சு பழகுறீங்களா? ஏய், எங்க குடிமக்கள். ஏப்பா ஆளுங்களா இருப்பீங்க? நாங்கதான் குடிமக்கள். ஆகட்டும். நாங்கள் குடிமக்கள். குடிமக்கள். ஆ, நம்ம கோவிந்தராஜ் இப்பதான் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? குடிகார மக்கள். அப்படியா? குடிமக்களுங்க. எதற்காக வந்தீங்களா? என்னப்பா ஆச்சு? நேற்று தினம் வந்தீங்களா? வந்து வாசலோடு திரும்பி போய் விட்டீங்களா? ஆமாங்க. என்ன விஷயமா வந்தீங்க? அதாவது அப்பொழுது ஆ. சொல்ல உல்லாசமாக இருந்தீர்கள். காட்டு மிருகத்துல காட்டு மிருகத்துல காட்டு மிருக ஜாதிகள் எல்லாம் எங்களை வந்து அதம் செய்கிறது. அதனால எங்களை கொன்று அந்த மிருகத்தை காப்பாற்றுமாறு. ஏங்க நான் கொஞ்சமா ஒரு ஏக்கரை காடு வச்சிருக்கிறேன். சரியப்பா. அந்த ஒரு ஏக்கரை காட்டுலங்க என் கதை கேளுங்க. பொறுமை. எப்படிங்க என் வாயால சொல்றது? உன் வாய் சொன்னா அந்த அப்பா கிட்ட வாய் கடன் வாங்கி சொல்லு. இல்ல சாமி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என் வாயில் சொல்லட்டுமா? இல்ல வேண்டாங்க, ஒரு ஏக்கரை காடு வச்சிருக்கிறேன். சரி. அந்த காட்டுலங்க ஆ, அவரை போட்டங்க, சரி. உளுந்து முளைக்குதுங்க. சரி. அவரை போட்டா துவர விழுவுது. உளுந்து முளைக்குதுங்க. ஆ, அவரை போட்டங்க, உளுந்து முளைக்குதுங்க. பருப்பு போட்டு சாமி, சரி. உளுந்து முளைக்குதுங்க. டேய். அவ்வளவுதாங்க. ஆ, நிலக்கடலை கூட போட்டுங்க, ஆ. அதுவும் உளுந்து முளைக்குதுங்க. நான் என்ன சாமி பண்றது? அவ்வளவு கஷ்டத்துல இருக்குங்க. விழுந்துதாங்க. பூமியில் வந்துதான்டா முளைக்கும். உளுந்தா முளைக்கணும். உருவா முளைக்குமா? எது போட்டாலும் உளுந்தா முளைக்குமா? ஆமா. சாமி அப்படி இல்ல நான் போட்டு வச்சிருந்தேங்க. ஒரு ஏக்கரை காட்டுலீங்க. சரி. நமக்கல ஆ, பூரா ஆ. பாம்பு, கரப்பாம்பூச்சி, ஆ, கட்டெரும்பு, சரி. சுள்ளெரும்பு ஆ. இதெல்லாம் வந்து அட்டூழி பண்ணுதுங்க. வாராயா, தவக்கெல்லாம் உடக்காலாம் வந்து இது என் பண்ணலாமா? பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. ஆ. நல்ல கல்லக்காய் இருக்குது நீங்க. ஆமா. அந்த கல்லக்காயை நல்லா எடுத்துட்டு ஆ. அந்த பருப்பை எடுத்து நல்லா வறுத்துங்க. அந்த காட்டுல விதைக்கலாம்னு கொண்டு போனங்க. சரி. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப வறுத்த கல்ல தான் ரொம்ப பிடிக்கும். ஓஹோ. அந்த வறுத்த கல்லைய விதைச்சா அந்த வறுத்த கல்ல தானே வரும். ஆமா. ஆ? அப்படிங்கிறதுக்காக நல்லா வறுத்து நாங்க போட்டோங்க. நல்லா முளை போற சமயத்துலங்க இந்த பெருச்சலி நீ மட்டும் அழுவாதப்பா. நீ அழுவாம சிறப்பா. பெருச்சலி வந்துங்க. அது அதான் செய்துங்க. சரி. அதனால மிருக ஜாதிகள் எல்லாம் நீங்க தான் கொண்டு எங்களை காப்பாற்ற. கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். நீங்கள் போய் வாருங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். இக்கடமே புறப்பட்டு வருகிறேன். இதோ குடிமக்கள் குறைத்திருப்பது கொற்றமுறை காப்பி ஆகணும். நாடும் நாட்டு மக்களும் நம்மை சார்ந்து வாழ்ந்தார்கள். அதனால இதோ இக்கடமே வரப்போது கானகத்திற்கு வேட்டைக்கு சென்று அந்த காட்டிலே இருக்கும் அந்த நாட்டுக்கு வந்த மிருகத்தை எல்லாம் காட்டுக்கு ஓட்டி வைக்கிறேன். நான் போய் வருகிறேன் இப்போது. வருவீர் என்று வலிமையை வெளியெடுத்து காத்துக் கொண்டிருப்பேன் அரண்மனையில். அப்படியா? சீக்கிரமாக வந்துருங்க. சரி, ஆகட்டும். போய் வரட்டுமா? போய் வாங்க. சீக்கிரமாக போகலாமா? இதோ குடிமக்கள் குறைந்திருப்பதற்காக இக்கணமே வேட்டைக்கு போக வேண்டும். சீக்கிரமாக ஆயத்தமாக
காண்டாமரம் அந்த காண்டாமரம் குசுட்டுது. மாறவா, இதோ காட்டில வந்து கரடி புலி சிங்கம் கையெல்லாம் இதோ நாட்டுக்குள் வருவதாக இருந்ததெல்லாம் இதோ ஓட்டி வைத்து விட்டோம். அதனால வெயிலுக்கு ஏற்ற வெள்ளை கூடாரம், காணலுக்கு ஏற்ற கருப்பு கூடாரம் அமைத்து இருவருமே சற்று நேரம் அமர்ந்துக்கலாம். யாரு பார்க்கலாம். அம்மா, 4 வழி சாலை போகுது. இந்த 4 வழி சாலையில் உட்கார்ந்தா யாராவது வழி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். ஆமாமா, யாரையுமே காணவில்லை. காணவில்லைமா. யாராவது அடிமைக்கும் அண்ணமார்கள் வந்தா அவரிடத்துல நம்ம வழியை கேட்போம். ஆமாமா, எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த வனதிலே வேட்டையாடுவதற்காக வரும்பொழுது சிங்கம் புலி சிறுத்தை என்று சொல்லக்கூடிய இந்த வன வேட்டையெல்லாம் ஆட்டி விட்டு இதோ நாம் சற்று நேரமாக அமர்ந்திருக்கலாம் என்று சொல்ல மக்களா என்று ஓர் குரல், அம்மா என்று பலகுரல் இந்த வனத்திலே மக்களா என்று ஓர் உள்ளம் கேட்கிறது. யாருமில்லா காட்டிலே ஆண்களாக பிரதமர் அனுபவித்து வருவார் வயது கொள்வார்கள். அப்படி இருக்கும் போது ஒரு பெண்ணின் குரல் கேட்கிறது. பாவமாக இருக்கிறது. என்ன பண்ணி போய் பார்த்து விட்டு வா. அம்மா அம்மா, நீங்களா யாருங்க? நான் யாரா இருக்கட்டும், நீங்க யாரு? நாங்கள் இந்த வனத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் யார்? நீங்கள் நாட்டுக்கு மந்திரி. ஆமாங்க. மந்திரி ஒருவர் இருந்தால் நிச்சயம் மன்னரா ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் தனியா வந்திருக்க மாட்டீங்க. உங்கள் மன்னனிடத்தில் தான் நாங்கள் பேசுவோம். ஓ, எங்க இடத்தில் பேச மாட்டீர்கள். அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, இருங்கம்மா, கூட்டிட்டு வருகிறோம். சாமி மகாராஜா, போய் யார் என்று கேட்டேன். சரி, மந்திரி ஒன்று இருந்தால் மகாராஜா ஒன்று இருக்கணும். ஓஹோ, நான் உங்களிடத்தில் உரைக்க மாட்டேன், உங்கள் மகாராஜா இடத்திலும் உரைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியா? ஆமாங்க. ஓ, மந்திரி என்று ஒருவர் இருந்தால் ஆமா. இதோ மன்னன் என்று ஒருவர் இருப்பார் அல்லவா? அவர் யார்? நான் அவரிடம் தான் பேச வேண்டும். அந்த பெண் கேட்கிறாங்க. சரி, நான் போய் பார்க்கிறேன். சரிங்க. இதோ வா. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. 7 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஒரு தாயானவர் வந்திருக்காரு. அம்மா, அம்மா, அது யாரும் அம்மா என்ன ஊரு?
பெண்களாக இருக்கிறார்களே இவர்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் வந்திருக்கிறேன். நீங்கள் ஆமா உங்களுடைய நாடு என்ன, உங்கள் பேர் என்ன? இப்படி தலைவிரி கோலமாக இதோ பந்தத்தில் அடிபட்ட எட்டி உதைத்தாலும் சல்லி காசுக்கு பெறாதது போல ஒன்றி ஒருவராக தன்னம் தனிமையாக இந்த வனத்திலே வந்திருக்கிறேன். நீங்கள் யார், என்ன காரணம்னு கேட்கிறேன். என்ன காரணம் அம்மா? உங்களை பார்த்தால் ஒரு நாடாளக்கூடிய மன்னர் போல் தெரிகிறது. சரி, என் குறைய உங்களிடத்தில் சொன்னா ஆ, நிச்சயமா அதற்கு ஒரு வழி பிறக்கும். ஆ, நான் எதற்காக இங்க வந்தேன்? சொல்லுங்கள் அம்மா. என்ன காரணம்? ஆ, ஐயா ஐயா நான் தாய் வீடு போற சாமி. தாய்மொழி போகுதா? ஐயோ எனக்கு தட மறந்து போச்சு சாமி. நான் என்ன செய்வேன்? ஐயோ என் பிறந்த வீடு போறேன் ஐயா. ஐயோ எனக்கு போக மழை மறந்து போச்சு. நான் என்ன செய்வேன்? ஐயோ அந்த 12 வருவரிடோ. ஐயோ இங்க பஞ்சாதி பஞ்சமதி எங்க நாட்டிலே. ஐயோ என் பஞ்சத்தை போக்குவதற்கு ஐயோ என் பெற்ற வீடு போறேன் ஐயா. என்ன பெற்ற நான் எதுக்காக இங்க நிக்கிறேன்? ஆ, தலைவிரி கோலமாக தன்னம் தனிமையாக ஒன்றி ஒருவராக வந்திருக்கிறீர்கள் அம்மா. ஒன்றி ஒருவராக ஒருவரும் தோப்பாக இதோ பிள்ளைகள் அனுப்பிச்சு வழியை கூட்டிக் கொண்டு இப்படி வந்திருக்கீங்களே, ஐயா எங்கே போகிறீர்கள்? நான் இங்கிருந்து வருகிறேன். ஆ, எங்க நாட்டுல 12 ஆண்டு மழை மாறி கிடையாது. ஓஹோ, பஞ்சமோ பஞ்சம் வந்து பஞ்சத்தினால் பசியினா மயக்கம் ஏற்பட்டு சரி, என் மக்களுக்கு பசி ஏற்பட்டதால மக்கள் பசி தீர்க்கலான்னு தாய் வீடு போகலான்னு வந்தேன். ஆ, போற வழியில இங்க 4 வழி சாலை 4 பக்கம் புரியுதுயா. சரி, ஓஹோ, இந்த 4 வழி தடத்துல ஆ, எங்களுடைய தாய் வீட்டுக்கு போற வழியை நான் மறந்துட்டேன். சரி அம்மா. தாய் வீட்டுக்கு போற வழிய சொன்னீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகணும்னு சொல்லி அந்த வழியிலே நிக்கிறேன். அப்படியா? பிறந்த வீட்டுக்கு போற வழிய மறந்துட்ட சாமி, எனக்கு போற வழி தெரியாம. என் தாய் வீட்டுக்கு போற வழியை நீங்க சொன்னீங்கன்னா ஆ, உங்களுக்கு மிகவும் புண்ணியமா இருக்கும். அம்மா இதோ
என் தாய் வீட்டுக்கு போகும் வழி எதுவென்று எனக்கு தெரியவில்லை. சின்னம் சிறுவயதிலே எனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார் என்று சொல்கிறேயே. 41 வருஷம் நான் உன்னை கேட்கட்டுமா? கேளு. அம்மா உன்னை நாளையிட்ட மன்னவரா நான்கு வழி சாலையிலே எந்த திசையிலே என் சென்றாலுடைய பிறந்த வீட்டிற்கு போவேன் அப்படின்னு என்ன கேக்குறீங்களே. இருந்தாலும் நான் உன்னை கேக்குறேன், நீ என்ன தப்பா நினைக்க வேண்டாம். அம்மா சின்னம் சிறு வயதிலே என்னை கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்றியே. ஆமா, உன்னுடைய நாடு என்ன? நீ வாக்கப்பட்ட நீ கல்யாணம் செஞ்ச நாடு என்ன? உன் மன்னவருடைய பேர் என்னம்மா? ஐந்தும் சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்தில் சரி எனக்கு சித்தாள கட்ட தெரியாத சிறிய வருஷம் எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். என செல்ல கல்யாணம். சரி, எந்த நாட்டில் கொடுத்தார்கள்? என்ன நாட்டு? காசிமா நகரிலே திருமணம் செய்து கொடுத்தார்கள். காசிமா நகரமா? உண்மைதான் அப்பா. காசி நகரம் என்பது எத்தனையோ காசி நகரம் இருக்குது. வடகாசி தென்காசி, வடகாசி தென்காசி. ஆமா, தென்காசி இருக்குது. சரியம்மா, உன்னுடைய நீ கல்யாணம் செய்த நாளோ காசி மாநகரம். இருந்தாலும் உன்னுடைய மன்னவர்களை தாலி கட்டிய மன்னவருடைய பேர் என்னம்மா? ஐயா, என் கணவர் பேரை நான் திருநாவினால் உச்சரிக்க மாட்டேன். ஓஹோ, மறைமுகமாக சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்களம்மா. இதோ மானிடராக பிறந்துவிட்டு செய்யக்கூடாத கர்ம காரியத்தை செய்து விட்டால் கர்மத்தை துளைக்க மனிதன் செல்லும் நகரம் என்ன? கருமத்தை துளைக்க காசி செல்வார்கள். நாடாள குடியரசனை வெண்ணென்று அழைப்பார்கள். ராஜன் என்று சொல்வார். ஒன்று சேர்த்தால் காசிராஜன். அவர்தான் என் கணவன். காசிராஜனா? வடகாசி தென்காசி எத்தனை காசி இருக்குது. உண்மைதான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் என் மக்கள் பசி தீராது. எனக்கு வழியை சொன்னீங்கன்னா என் தாய் வீட்டுக்கு நான் போவேன். சொல்கிறேன் அம்மா, உன்னுடைய நாடோ காசி மாநகரம் என்று சொன்னீங்களே. உன்னை மாலையிட்ட கணவனுடைய பேரோ காசி ராஜன் என்று சொன்னீங்களே. இருந்தாலும் நான் இன்னொன்று கேட்கட்டுமா? என்னங்க கேக்குறீங்க? அம்மா, இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியில் பிறந்திருந்தாலும் அதை பெற்ற தாயாரும் தந்தையாரும் இருப்பார் அல்லவா? அதனால நான் ஒன்று கேட்கட்டுமா? அம்மா, உங்களை பெற்றெடுத்த தாயாரோ
வருகிறேன். ஐயா அம்மா ஐயோ என்ன முந்தி தவக்கிடத்தி இந்த பாவி என்னை பெற்றார்களே என் தாய் தந்தைகள் சரி முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து ஆ, என்ன பாலூட்டி சீராட்டி பெற்றார்களே என் தாயார் அம்மா என் தாயாரோ இந்திராணி அம்மை தாயார் இந்திராணி உண்மைதான் உங்க தந்தையார் பேர் என்னம்மா? என் தந்தை பேரோ ராமலிங்கம் ஐயா தந்தை பேரோ ராமலிங்கம் உடன் பிறந்தோர் என் குழந்தை உன்னோடு பிறந்தவர் யாரம்மா? என் தாய் தந்தை பேர் சொல்லி உங்களுக்கு வழி தெரியலையா தெரியலையம்மா. உன்னோடு பிறந்தவர் யார் இருக்கிறார்? அதை சொன்னா வழி சொல்லுவீங்களா சொல்கிறேனம்மா, நிச்சயமா சொல்லுவீங்களா சத்தியமாக சொல்கிறேன். இந்த பாவி கூட யாராவது பிறந்தார்களான்னு கேக்குறீங்களா ஆமாம் அம்மா. ஐயனங்க கூடி பிறந்தம் ஐயா ஐயோ எனக்கு கூட்டி பாருங்க சரி என் கூட பிறந்த எந்த ஐயோ எனக்கு சேர்த்து பிறந்த பையா ஐயோ என் செல்லமான என் பிறப்பு இந்த பாவி கூட பிறந்த என் பாவி அம்மா, இந்த பாவி கூட பிறந்தாரான்னு கேட்டீங்களே உண்மைதான். இந்த படு பாவி கூட என் உடன் பிறந்த என் ரத்த பாசம் அந்த பாவி ஒரே ஒரு அண்ணன் மட்டும் பிறந்தான் யாரம்மா? அண்ணா ஊருக்கெல்லாம் நல்ல தம்பியாக பேராக விளங்கினாலும் இந்த தங்கைக்கு ஒரு அண்ணனாக விளங்கியபடியால் எங்க அண்ணனை என்ன நான் நல்லண்ண மகாராஜ் என்று செல்லமாக அழைப்பேன்
ஐயோ தக்கா ஐயோ இந்த பாவியாகப்பட்ட நல்ல தங்காளாக இப்படி பார்க்க விதியாச்சு அண்ணா. விதியை பார்த்தீர்களா? என்னம்மா இது கோல உனக்கு வந்தது அண்ணன் தான் என்று தெரியாமல் அண்ணன் கிட்டயே வீட்டுக்கு வரி கேட்ட பாவி யாரே அண்ணா. சின்னம் சிறு வயதே சித்தாடு கட்ட தெரியாத வயதே இந்த ஊரு உலகமெல்லாம் மெச்சும் அளவுக்கு ஐயோ தங்கா என் தங்கமே நான் என்ன சித்தாக வந்திருக்கேன் சின்னம் சிறு வயதாக கல்யாணம் செய்து கொடுத்தேனே அப்படி எல்லாம் ஒரு கஷ்டம் நீ சொல்லி சரி ஒரு சீட்டெழுதி போத்திருந்தா நான் சிட்டா வந்திருப்பேன் ஒரு கடுதாசி போட்டிருந்தா உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்திருப்பேன் அம்மா கண்ணே 12 ஆண்டு காலம் நாட்டிலே மரமாறி
அம்மா அந்த கடுதாச்சு போ காலனா எங்கிட்ட திருந்த என் மக்களுக்கு நான் கஞ்சி வாங்கி காய்ச்சி வந்தேன். ஐயோ ஐயோ அந்த காலனா கூட விதியத்து கதியத்து இல்லாமதான உன் வீட்டை தேடி என் மக்களை கூட்டிக்கிட்டு வந்தேன். அம்மா கவலைப்பட வேண்டாம், இந்த அண்ணன் நான் உயிரா இருக்கிறேம்மா. அம்மா இந்த அண்ணன் நான் இருக்க என் தந்தையா, நீ ஒருபோது கவலைப்பட வேண்டாம். என் மக்களா, என் மருமக்கள் மக்களா, என் மாமா, அம்மா கவலையும் பட வேண்டாம், அண்ணனுடைய நான் இருக்கேன். மாமா, கொண்டு வந்தார் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொடுப்பான் சகோதரன், கொலையும் செய்வாள் பத்தினியாம். அப்படி இருக்கும்போது இத்தனை நாட்களாக எத்தனையோ கஷ்டத்தை நீ அனுபவிச்சிருக்கலாம். இனிமேல் வரைக்கும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த அண்ணன் வீடு வந்து விட்ட சரி பிறந்தவன் நான் இருக்க நீ ஏம்மா கவலைப்படுற? இதோ எனக்கு இருப்பது ஓர் உயிர், அது எப்பொழுதுமே என் தங்கை உனக்காக. உன்னினாலும் உறங்கினாலும் தூங்கினாலும் எக்கனமே என் தங்கை ஆகிய நல்லதா உன்னுடைய நினைவை மட்டும்தான் நான் இருக்கிறேன். நீ கவலைப்பட வேண்டாம். இன்னையோட உன்னை புடிச்ச கஷ்டமெல்லாம் போயிருச்சம்மா. அண்ணன் வீடு நீ சென்று பார், நீ கவலைப்பட வேண்டாம். உன் குறையெல்லாம் தீர்க்க இந்த அண்ணன் நான் இருக்கிறேன். அம்மா அண்ணா தங்கா, அண்ணன் வீட்டுக்கு இப்ப என்ன போக சொல்றீங்க? உண்மைதானம்மா? என்ன ஏம்மா? அன்னைக்கு 5 சிறு வயது அறியாத வயசுல எனக்கு கல்யாணம் செய்து கொடுத்தீங்க. புதுமுகம் அன்னைக்கு திருமணம் செய்யும் பொழுது எனக்கு விவரம் தெரியாது, சித்தாட கட்ட தெரியாத சிறிய பருவம். அன்று திருமணம் செய்து நான் இன்று வரும் பொழுது இந்த 4 வழி தடம் மாறி போச்சுன்னா உண்மையம்மா? வர்றதாவது வீட்டுக்கு வழி தெரிஞ்சிருந்தா நான் நேரா வீட்டுக்கே வந்திருப்பேன். இந்த வனத்தில் உட்கார காரணம் வழி தெரியாம தான் உட்கார்ந்துட தவிர எனக்கு வீடு தெரிஞ்சிருந்தா நான் நேரா வீட்டுக்கு வந்திருப்பேன்னா. என்ன போன்னு சொல்றீங்களே, வீடு எங்க இருக்குன்னு எனக்கு எப்படின்னா அடையாளம் தெரியும். இதோ வடமொழியிலே எங்கு பார்த்தாலுமே இந்த நாட்டில நம்முடைய வீடுதான் பெரிய வீடாக இருக்குமா? 7 கதவுகள் பூட்டி 7 கதவிலே நாளாங்கி பொன்னால் நாளாங்கி போட்டு இதோ தென்னந்தோப்பெல்லாம் நிறைஞ்சிருக்குமா? காரா பசுவு இதோ பட்டி நிறைந்திருக்க பால்மாவு சீரமோ இப்படி எங்கு பார்த்தாலுமே கண்களுக்கு நம்ம அண்ணன் வீடு என்பதற்காக நீ பார்த்தவங்களே தெரிஞ்சுக்குவேன். சரிண்ணா, நீ கவலைப்பட வேண்டாம். நீ போய் வரம்மா. குடிமக்கள் குறைத்திருப்பதற்காக இந்த வரவேற்றைக்கு வந்திருக்கேன்னா நீ சீக்கிரமா போய் அரண்மனை இருக்கு அண்ணன் இருக்கா? அப்படியா? என் பொண்டாட்டி மகராசி அவ இருக்கிறா. நீ போய் பார். எப்படி பாதுகாத்தோன்னு எனக்கு தெரியுமா? சரிண்ணா, போயிட்டு வரியா? மாமா, இதோ இங்க கனகத்துக்கு போய் வேட்டையாடி திரும்பி வரும்போது உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? மாமா கொஞ்சம் விளையாட எனக்கு கொஞ்சம் கிளி வேண்டும் மாமா. கொஞ்சம் விளையாடு. கொஞ்சம் கிளி வேண்டும். மாமா, கிளி விளையாட கிளி விளையாட கிளி மான் வேண்டும் மாமா. கவலைப்பட வேண்டாம். மாமா, எனக்கு புள்ளி மான் வேண்டும் மாமா. என் மாமா மருமக்களா, இதோ எனக்கு ஒரு ஆசை. ஏம்மா நல்லதாங்க. கொஞ்சம் விளையாட குழந்தை ரெண்டு உன் பிள்ளைகளுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கிற?
ஞானசேகரன் ஞானசேகரன் இப்படி சந்திரசேகரன் சூரியசேகரன் சிவசேகரன் இப்படி 7 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படியா கண்ணே மாமா கவலைப்பட வேண்டாம். இதோ எனக்கு கொஞ்சம் விளையாட எனக்கு கொஞ்சம் கிளி வேண்டும். கொஞ்சம் கிளி வேண்டும். ஆமா புள்ளி விளையாட எனக்கு புள்ளிமான் வேண்டும் மாமா. ஆமா உனக்கு என்ன வேணும்? தூக்கி விளையாட எனக்கு முயல் வேணுமாமா. முயல் வேண்டுமா? ஆமாமா. கவலை கொள்ள வேண்டாம். அரண்மனையிலே இதோ மாங்கனிகளும் தேங்கனிகளும் இதோ கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தகுந்த சாப்பாடு தயாராக உன் அத்தையானவள் நீங்க மட்டும் போங்க. உங்க அத்தை நீங்க வந்த உடனே வாரி அழைச்சி இச்சின்னு முத்தம் கொடுப்பா பாருப்பா. போய் வரீங்களா? கவலைப்பட வேண்டாம் தங்கச்சி போயிட்டு வாமா. போய் பாரு உங்க அண்ணன் இருப்பா. அப்ப பேரு அப்படியாப்பட்ட பேரு அலங்காரி. அவ்வளவு அலங்காரமா இருக்கும் குணம். இந்த ஊர் பொம்பளைகள்லாம் அவன் மேல பொறாம. அந்த அளவுக்கு நல்ல மகராசி. தேங்காய் மாங்காய் எந்த ரூம்ல மாமா இருக்குது? காட்டிலே உள்ள அந்த இது இருக்குல்ல ரூம்ல. சரி மாமா தெரியுதப்பா மாமன் சொன்ன அடையாளத்து பிரகாரம் வடக்கத்து வீதியில வாழைமரம் சாஞ்சிருக்கும், தெற்கத்து வீதியில தென்னை மரம் சாஞ்சிருக்கும், மாங்காய் பழுத்திருக்கும் ஆளு மேல சாஞ்சிருக்கும், கொய்யா பழுத்திருக்கும் கோட்டை மேல சாஞ்சிருக்கும், 4 பக்கம் கதவு இருக்கு நாதாங்கி பூட்டு போட்டு இருக்கும். அப்பேற்பட்ட அரண்மனை மாளிகை தெரிகிறது. அந்த மாளிகைக்குள்ள போய் அந்த அத்தையை கூப்பிட்டு நம்ம வதையார பசையார அப்படியே அதுமா. ஏமா அம்மா 7 பக்கம் கதவு போட்டுருக்குது. எப்படி அந்த அந்த பக்கம் ஊருக்கு பக்கமா போகணும். இன்னும் போகணுமா? ஆமா எப்ப தெரியுது பாரு அந்த வீட்டுக்கு போகணும். போகணுமா? கிளம்பு நாங்க என்ன பண்ணுவோம்? ஏங்க அதனால என்னவென்று தெரியல போனதொரு வேந்தர் வருவார் என்று வீதியில பாருங்க. மதில் மேறி ஏறி மன்னர் வருகிறார் என்று பாருங்கள். என்ன அப்படி பின்னாடி யாரு மேல ஏறது? நான் வந்து ஏறேன். அண்ணா இங்க பாரு நம்ம மன்னர் வரான்னு சொல்லி மதில் ஏறி பாக்கணும். மகாராணமா உத்தரவு. ஆமா ஏறி பார்க்கலாம். பார்க்கலாம். ஐயோ ஒரு 80 வயசு கிழவி ஒண்ணு கொண்டு
தூரத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவர் 7 குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அழுதுக்கு சிந்தனையோடு வந்திருக்கிறார். அவளை பார்த்தாலே பாவமா இருக்குது. அப்படியா? ஐயோ 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 அடியே எங்க வீட்டுக்காரர் கண்ட கனவு பழிக்க மாட்டேங்குது. அந்த தேவடியா நாடு மாதிரி ஊர் மாதிரி உலகம் மாதிரி யாருமா அவன்? அதான் எங்க புரச இருக்கிறாருல, அவர் கூட போறது தொலைச்சாலம நல்ல தங்கா. ஆமா, அவதான் வரான்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் கனவு கண்டாரு. உடனே போய் ஆளாத்தி எடுத்துட்டேன். அப்படியே வெச்சு இது வெச்சு நாடு மாதிரி குண்டவாயோட குஞ்சு எடுத்து போடுவேன். ஆமா அடியே அதெல்லாம் நீ பண்ணாத. அவ வரவே கூடாது. அதாவது 8வது செவுத்துக்கெல்லாம் ஏணி வச்சு மண்ணடிங்க, 10வது செவுத்துக்கெல்லாம் பரன் மேல ஏறி மண்ணடிங்க. ஆமா, அடிச்சு 7 கதவுலையும் தாளிட்டு மூடிக்கொண்டுங்க. நான் தலைவலியால தூங்குறேன்னு சொல்லி நம்ம ஒரு நாடகம் நடிக்கணும். அதனால பஞ்சனை போடுங்க. உங்களுக்கு என்ன வலி? தலைவலி. தலைவலி தலை எனக்கு ரொம்ப அப்படியா? அது வயித்து வலி. அடியே தலை எனக்கு அதிகமா வலிக்குது. அதனால அவளை வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே திரும்பி ஓடி போயிடணும். அண்ணன் வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லி. அதனால 7 கதவி தாளிட்டு மறைத்து கொள்ளுங்க. எனக்கு பஞ்சனை அலங்கரிங்க. நான் படுத்து தூங்க. கதவெல்லாம் மூடலாம் மாடி. மூடுடி. எல்லா கதவையும் அடைச்சுக்கோ. சரி, எல்லா சந்தையும் அடைச்சுக்கோ. அடியே சரி, என்னுடைய படுக்கை அறை பஞ்சனை அலங்கரிடி. ஒரே ஒரு ஓட்டை மட்டும் அடிக்கலாமா? அம்மா போய். அதுக்குலாம் எத்தனை மணி போட்டாலும் அடிக்க முடியும். யார் அது? நான் அம்மாவுக்கு கணவர் ரெடி. யார் அது? கழுவுறது. கழுவுறீங்களா? அதெல்லாம் கழுவிட்டு தான் வந்தேன். நீ அதனால ஓரமாயிரறதா போகாம என்ன சொல்ற? என்னடா பண்ணுவாயா? எல்லா கதவையும் ஓட்டையும் அடிச்சிட்டோமா? ஒரே ஒரு ஓட்டையை மட்டும் அடைக்க முடியலமா? என்ன ஓட்டை? அந்த ஓட்டையை நான் எப்படி அடிக்கிறது? நான் படா பாடு. ஓ 3 கிலோ சுண்ணாம்பு வேணும். அம்மா அந்த ஓட்டையை மட்டும் என்னால அடைக்க முடியல. அண்ணே யார் நினைச்சாலும் அடைக்க முடியாது. சரியா? பண்ணதுதான். இருந்த பொழுதிலும் நம்ம தூங்குறேன். தலைவலியாவது நான் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். உங்களுக்கு மண்டவலி மண்டவலி மண்டவலிக்குதோ புண்ட வலிக்குதோ? ஏதோ மண்டவலி. அதனால படுக்க போட்டியா? படுத்து தூங்கட்டுமா? தூங்குமா? படுத்தும் படுத்து நல்லா ஊம்பேடா. குண்டவா யாரடா பண்றது? படுத்து தூங்கம்மா, நான் வரமா. இது போட்டு வச்சுட்டு வரமா? என்னுடைய படுக்கை அறை கதவு போடுங்க. காவல் பல பத்திரமா இருக்கட்டும். பொட்டுக்காரரே இதோ மாமன் மாதிரி வந்து விட்டோம். ஆமாமா. 7 கதவு மூணு நான் தாங்கி போட்டு போட்டிருக்கேன். அந்த பக்கம் கதவு சாத்தி இருக்கு. அதனால அம்மா அந்நியாகப்பட்டவன் உள்ள நீ திரையாவாங்க நினைக்கிறேன். அத்தையை கூப்பிடுவோமா? கூப்பிடலாமா? கூப்பிடுவோமா? எங்க அண்ணியாலே கண்ணியாலே அண்ணி எங்க அண்ணனோட தேவியாலே எங்க அண்ணியாலே அண்ணி நல்ல தங்க வந்த நண்டி கதவை திறந்திடுங்க. மக்களா எங்கம்மா? இவ்வளவு நேரம் வந்தோம். ஆமாமா. அண்ணின்னு இவ்வளவு சத்தம் போட்டோம். ஆமா. வந்தவங்கள வான்னு கூப்பிடல, ஏறெடுத்து பார்க்கல, ஏன்னு பார்க்கல, ஏறெடுத்து பார்க்கல. பாக்கலையே. வான்னு பார்க்கல, வந்த முகத்தை பார்க்கல. ஆமா. பார்க்கலா தாயே இதோ இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு அத்தை காதுல கேட்கல. நீங்க கூப்பிடுங்கப்பா. நான் கூப்பிடுதாமா?
தம்பி கூப்பிடுற அத்தையா கூப்பிடுறேன் இன்னும் கூப்பிடுறா ஓத்த 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 அத்தை ஓத்த அத்தை அம்மா அம்மா எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் ஆமாம்மா அத்தைக்கா இதோ அத்தையாகப்பட்டவள் கதவெல்லாம் தாளிட்ட நித்திரையாகிறாங்க. ஆமாம்மா அதனால எதுவுமே பேசலையா? ஆமாம்மா சரிப்பா, அம்மா இந்த தாளிட்ட கதவெல்லாம் இப்படி எப்படி திறக்குதுன்னு பாக்குறியா? எப்படி திறக்கிறது? அம்மா நான் பத்தி நீ உண்மையானா என் பத்தாவி கவருமானா அம்மன் உத்தவி நானுமானால் என் உத்தமரும் அவருமானால் அம்மா மதுரையில வாழ்கின்ற மீனாட்சி, காஞ்சியில வாழ்கின்ற காமாட்சி, நான் ராமலிங்கோ எதிரான வயிற்றில் பிறந்தது உண்மையான என்ன வீட்டு பொற்கதவு தானா திறக்கணு தெய்வமே